பாத்தீங்கன்னா சீமான் பிரபாகரனை சந்திச்சாரா சந்திக்கலையா, பெரியார் அப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரா, இந்த மாதிரி நிறைய ஒரு குழப்படிகளும் இருக்கு. இதெல்லாம் அங்க பிரதிபலிக்குதா? நம்ம தலைவர் பிரபாகரனை சந்திக்கிற விடயத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிய மட்டக்களப்புல என்னுடைய நண்பர் தமிழ் நான் பேசுறதுனால என்னுடைய இனத்தவர் அவர், நானும் அவரும் மொழி ரீதியிலான ஒரே இனத்தவர், நாங்கள் உறவு சொந்தம். அண்ணன் செல்வராசா செல்வகுமாரன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கே சீமான் வந்திருக்கும் போது களத்தில் நிற்கும்போது நான் அவரை பார்த்துருக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அப்போ சீமான் அங்கே சென்றிருக்கிறார் அப்படின்னு. அதற்கு பின்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் நான் ஒரு முறை பேசும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட அந்த விடுதலை புலிகள் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது சீமான் என்பவர் தலைவரோடு போயிருக்கிறதா சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விடயம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சீமான் தலைவரோடு இருந்திருக்கிறார் என்பது அவர்கள் நாம் நம்புகிறோம். இதை நமக்கு அவங்க நிரூபித்தா போதும். சீமான் என்பவர் விடுதலை புலிகளை சந்தித்தார், பிரபாகரனை சந்தித்தார் என்று எந்த திராவிடனுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நம்புகிறோம், நான் நம்புகிறேன், தமிழ் தேசியவாதிகள் நம்புகிறாங்க, இங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நம்புகிறாங்க. அது போதுமானது. அவர் புகைப்படம் எடுத்தார், ஒட்டினார், வெட்டினார், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கேட்போம், அவங்க ஒரு சித்தாந்தத்தை இங்கே பேசுகிறான். அவர்கள் இப்போ திமுகவின் ஒரு ஒட்டுண்ணியாக ஒரு துணை அமைப்பாக மாறி போனாங்க. இந்த கம்யூனிஸ்டக்காரர்கள் யாரை பேசுவாங்க? மாவோவை பேசுவாங்க, அல்லது லெனின் பேசுவாங்க, அல்லது சாக்ரட்டிஸை மன்னிக்கவும் ஸ்டாலினை பேசுவாங்க. இப்படி அவங்களுடைய தத்துவங்களை அவங்க பேசும்போது இவர்களெல்லாம் அவங்க கூட இருந்து தான் வந்தாங்களா? இல்லை, இவங்கெல்லாம் லெனினை சந்திச்சு தான் இங்கே அரசியல் செய்கிறாங்களா? இல்லை ஸ்டாலினை சந்திச்சு தான் அரசியல் செய்கிறாங்களா? இல்லை இன்னைக்கு இருக்கிற ஐயா புட்டினை சந்திச்சுட்டு தான் இவர்கள் இங்கே கம்யூனிஸ்டத்தை பேசுகிறாங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் எந்த ஒரு சம்பவம் கிடையாது. இல்லை, ஹோசிமீனை பற்றி இவர்கள் பேசுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஹோசிமீனை சந்திச்சுட்டு வந்தவங்களா? இல்லை மாவோ படையில் இவங்கெல்லாம் இருந்தவங்களா, வேலை செஞ்சவங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல. ஒரு தத்துவம், கம்யூனிஸ்டம் ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை எடுத்துட்டு அவங்க கார்ல் மார்க்சின் அந்த மூலதனத்தின் மூலமாக உருவாகிய கம்யூனிசம், அந்த கம்யூனிசத்தில் இருந்து பிறந்த லெனின், ஸ்டாலின், இவர்களுடைய தத்துவத்தை இவங்க பேசி எப்படி அரசியல் செய்கிறார்களோ அதே போலதான் பிரபாகரன் என்கின்ற ஒரு மந்திர சொல் இங்கே தமிழர்களிடையே அது வேகமாக வேரூன்றி நிற்கிறது. அந்த சொல்லை கொண்டு ஐயா அண்ணன் பிரபாகரன், தலைவர் பிரபாகரனை பற்றி பேசி அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் செய்கிறார், அவ்வளவுதான். தலைவர் பிரபாகரன் பேரை உச்சரிப்பதற்கே நீங்க பாத்தீங்கன்னா 2008, 2009, 2011 காலகட்டங்களில் அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி ஈழம் என்கின்ற சொல்லை, தமிழீழம் என்கின்ற சொல்லை, விடுதலை புலிகள் என்ற சொல்லை, பிரபாகரன் என்ற சொல்லை உச்சரிப்பதற்கே பயந்தார். இதை பத்தி நாம பேசக்கூடாது? இதை பத்தி நாங்க பேசுவோம். இந்த சொல்லை உச்சரிப்பதற்கே அவர் பயந்தாருங்கிறது உண்மை. ஆனா அந்த காலகட்டத்தில் பிரபாகரனை போய் சந்தித்து விட்டு வந்தது உண்மை. எங்களுடைய தலைவர் சீமான் சந்திச்சுட்டு வந்தது உண்மை. அதை நாங்க நம்புறோம். நீ திராவிடம் நம்பாம போ, சரி, இதெல்லாம் தூர வச்சிருவோம். யுத்தம் நடந்து தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அறிவித்து கொக்கரித்து மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த ராஜபக்சே வழங்கிய விருந்தில் நீங்க கனிமொழி, இந்த டிஆர் பாலு, ஐயா மதிப்புமிக்க ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவெல்லாம் போய் கை கொடுத்து அவரை வழங்கிய விருந்தில தின்னுட்டு அவர் வழங்கிய பரிசுகளை நீங்க வாங்கிட்டு வந்த புகைப்படத்தை பத்தி பேசுவோம். அந்த புகைப்படங்கள் இங்க நிறைய இருக்குல்ல, காணொலிகள்லாம் இருக்குல்ல. விடுதலை புலிகள் இயக்கம் என்பது ரகசியமானது. அது இந்த உலக அமைப்புகளால் தடை செய்யப்பட்டது. அவர்களோட நடவடிக்கைகள் எப்போதுமே ரகசியமாக தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி பிரபாகரனை சந்தித்ததும் பிரபாகரனோடு இருந்த காணொலிகளை வெளியிடுவதும் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது எங்களுக்கு தெரியும். என்னை போன்ற அந்த இயக்கத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்போ வெளியிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, தலைவர் பிரபாகரனை சந்தித்தா அண்ணன் சீமான் போய் சந்திச்சதை வெளியிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதை வச்சே நீ எங்கள் மீது தடவு மீட்புங்கிறது எங்களுக்கு தெரியும்.
அப்ப இவன் என்ன சொல்றான்னா, அவனே நம்மளை கூப்பிடுறான், நீ வா, நீ காட்டு, நீ நிரூபி அப்படின்னு. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த திருட்டு திராவிடர்களுக்கு, இந்த கபோதிகளுக்கு, இந்த கருங்காலிகளுக்கு நாம என்ன செய்ய வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இதுக்கே நாங்க வரல. எங்களுக்கு ஒரு புகைப்படம் இருக்கு, காணொலி இருக்குது. என்ன காணொலினா, இந்த கனிமொழி தலைமையில, இந்த டிஆர் பாலு தலைமையில, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில ராஜபக்சேவை சந்தித்து நீங்க கைகுலுக்கினது, நீங்க விருந்து சாப்பிட்டது, நீங்க அவர் கொடுத்த பரிசுகளை வாங்கிட்டு வந்த காணொலிகள் எங்கிட்ட இருக்குது. நாங்க அதை வைத்து நாங்கள் பேசிக்கொள்கிறோம். அதை எங்களுடைய குழுக்களில் நாங்கள் விசாரிச்சு நாங்கள் விவாதித்துக் கொள்கிறோம். அதனால என்ன செய்ய வேண்டாம், சீமான் என்பவர் தலைவர் பிரபாகரனை சந்திக்காவே விட்டாலும் பிரபாகரன் என்கின்ற பெயரையும் புகைப்படத்தையும் உச்சரிக்கின்ற தகுதி இன்றைக்கு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனாலே நாங்கள் அவர் பின்னாடி நிற்கிறோம். நாங்கள் சீமானுக்காக நிற்கவில்லை, சீமான் கொண்டு வந்திருக்கிற தத்துவத்துக்காக நிற்கிறோம், அவரின் சித்தாந்தத்துக்காக நிற்கிறோம், அவரின் கொள்கைக்காக அவர் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். எப்படி நான் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து, இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொள்கையான தமிழீழ கொள்கையிலிருந்து நான் விலகி சென்றால் என்னை கூட நீங்கள் சுட்டு கொள்ளலாம் என்று எப்படி எங்கள் தலைவர் பிரபாகரன் அறிவித்திருந்தாரோ, அதுபோல சீமான் அவர்கள் இம்மி அளவும் தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து விலகும் போது அவரையும் நாங்கள் கேள்வி எழுப்புவோம். அந்த அளவுக்கு தான் இன்று நாம் தமிழர் கட்சியில ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு கேள்வி, கருத்து சுதந்திரம் இவர்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்குது. அதனாலேயே நாங்கள் சீமான் பின்னாடி நிற்கிறோம். சீமான் தமிழ் தேசிய இன மக்களின் ஒற்றை தலைமையாக, முகவரியாக இன்று அவர் இருக்கிறார். அவர் தலைவன். இன்றைக்கு சீமான் என்பவர் தலைவன். அந்த தலைவன் ஒவ்வொரு தமிழர் சார்ந்த விடயங்களை அவர் மேடையில் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் இங்கு இருக்கிற ஒரு திராவிட பின்பம், ஒரு அயோக்கியனை, ஒரு கேவலமான, ஒரு அருவருப்பான ஒரு பிம்பத்தை கொண்டு தமிழர் தந்தை அப்படின்னு சொல்லும் போது அதையும் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி அதை உடைச்சி எரிஞ்சிருக்கிறாரு. அது எங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியில மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியை சாராத இளைஞர்கள் மத்தியிலையும் அது மிக பிரம்மாண்டமான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது உண்மை. ஆகவே இந்த பெரியார் குறித்து அவர் பேசிட்டாரு. அது பெரியார் அல்ல, ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த நாயக்கரை பற்றி பேசும்போது அவர் பேசியது பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். நீ எங்கெல்லாம் இந்த அவரை கொண்டு நிறுவுறியோ அது எங்களுக்கெல்லாம் அருவருப்பா இருக்குது. என் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம், அங்க மிகப்பெரிய பொருள் செலவுல ஒரு பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது, அது திறந்து வைக்கப்படுகிறது. ஏன் அங்க எங்களுடைய தாத்தா செக்கெழுத்த செம்மல் பல ஆண்டு காலம் இந்த இனத்தின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக சிறையில் இருந்தவர் பெயர் வைக்க வேண்டியதானே? ஏன் நீ பெரியார் அணி வச்சிருக்கிற? எங்களுக்கு அது அருவருப்பா தெரியுது திராவிட மாடல் அரசு. அதனால இதை நாங்கள் எதிர்த்து இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்குள் இருக்கிறது. அண்ணன் சீமானுக்கு இருக்கிறது. எங்களுடைய தலைமை ஆசிரியர், எங்களின் சாக்ரட்டிஸ், அவருக்கு அது இருக்குது. உனக்கு சாக்ரட்டிஸ் வேணா, ஈவே ராமசாமியா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சாக்ரட்டிஸ் சீமான் தான். எங்களுக்கு அவர் போய் யார் எந்த இடத்துலையும் எனக்கு வாக்கு செலுத்தின அவர் சொல்லவே இல்லை. அவர் ஒவ்வொரு இடத்திலையும் தன் மக்களுக்கான அரசியலை சொல்லுகிறார், அரசியல் பாடத்தை சொல்லுகிறாரு. நான் இப்படி நினைக்கிறேன், நீ இப்படி நினைக்கிறியா, அப்ப நீ ஆளுன்னு சொல்றாரு. ஆகவே நாங்கள் சீமான் பின்னாடி நிற்கிறோம், சீமான் பின்னாடி நிற்போம். சீமான் தான் எங்கள் தலைவர்.